இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற அத்தி மரத்துக்கு தாங்க கொஞ்சம் எருவு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா காயே காய்க்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறத விட அதுக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுத்தமாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக காய் கொடுத்துரும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து மரத்தை சுற்றி நல்லா கொத்தி விட்டாச்சு. கொத்தி விட்டுட்டு ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து அந்த கொத்தி விட்ட குழியில் போட்டு அதுக்கு மேலே மூடாக்கா வந்து நம்ம இலை தலைகளை வந்து போட்டு மூடிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாக ஈரம் வந்து காயாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் அடுத்தடுத்து நான் வந்து இந்த அத்தி மரத்துக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத கட்டாயமாக உங்களுக்கு காட்டுறேன். நீங்களுமே இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் பழம் கொடுக்குற மரங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான சத்துக்களை வந்து அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க, சரிங்களா? நான் வந்து சொட்டு நீர் பாசனம் தான் கொடுக்குறேன். அப்போ தான் அந்த செடியை சுற்றி நிறக்க தண்ணி இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். இந்த மரத்துலேருந்து பறித்த அத்தி பழங்களை எல்லாம் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.